இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் பிளானை பொறுத்தவரையும் ஃபைனலுக்கு ஸோ கன்ஃபார்ம் ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பல சோக்லாம் நடந்திருக்கு. இதுவரை இந்த டோர்னமெண்ட்டில் தோக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த டேக்லைன் இருந்தாலும் ஸோ மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி வீக்காக தான் டேவிட் மில்லர் இவங்க 2 விக்கெட்டை மேபி நம்ம எடுத்துட்டோம்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஒரு மாதிரி ஈஸியாயிடும். பிகாஸ் அதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸை கொடுக்குற அளவுக்கு பேட்ஸ்மேன் யாரும் இல்லை. ஹென்ரி கிளாசன் மேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்க விட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதே இன்னொரு சைடில் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பொறுத்தவரையும் யான்சன் எப்படியா ஃபர்ஸ்ட் பவர் பிளே மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கபடா கன்ஃபார்ம் பார்த்தாடணும். இன்னொரு சில ஆண்ட்ரேஜ் நாக்கியோ அவரோட பவுலிங் கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் கொஞ்சம் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ மேபி அவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸ்பின்னர்ஸும் ஷம்ஷின் மகராஜ் இருக்காரு. இந்தியா ஆல்ரெடி நிறைய ஸ்லோ விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஆடி இருக்கிறனால கன்ஃபார்ம் வந்து கேம் பிளான் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து மேட்சை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பின் ஆடுவாங்க. ஸோ அவங்க பெருசாக ட்ரபிளாக இருக்க மாட்டாங்க. மேபி ஷம்ஷி மட்டும் கொஞ்சம் பார்த்தானுன்னு நினைக்கிறேன். இந்தியன் சைடை பொறுத்தவரையும் வீக்னஸ்ல பெருசாக எதுவும் சொல்கிறோம். ரைட் வரையும் பேட்டிங் இருக்காங்க, ஆல் டைப் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. கண்டிஷன் எப்படி போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு.